இன்றைய தினம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன் எல்லா காலங்களிலும் கனிதரும் மரத்தை போல், அதாவது தன் நிலை மாறாமல் இருப்பான் என்றும், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன், நாம் விலகுகிறோமோ இல்லையோ, நம்முடைய இருதயத்தில் நினைத்தாலே, இருதயத்தில் கர்த்தருக்கு தூரமானாலே அப்படிப்பட்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்றும், அப்படிப்பட்டவன் தனக்கு வரும் நன்மையை கூட காணாமல் வறட்சியான இடங்களில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் உத்தமத்தில் உறுதியாய் நின்று தான் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக பெற்றுக்கொண்ட உங்களில் அநேகருக்கு தெரிந்த யோபுவை குறித்து நாம் தியானிப்போம். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று யோபு கூறுகிறார். யோபு என்னென்ன காரியங்களில் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது, யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். அதாவது, பிறக்கும் போதும் ஒன்றும் கொண்டு வரல, இறக்கும் போதும் ஒன்றும் கொண்டு போகல. இந்த பூமியில் எனக்கு வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கூறினார். ஆனால் இன்று நம்மில் அநேகர், இது நான் சம்பாதிச்சது, இது எங்க அம்மா சொத்து, எங்க தாத்தா சொத்து என சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். யோபுவை போல இவையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார் என்கிற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். இரண்டாவது, யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், எல்லாவற்றையும் இழந்த பிறகும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் கூறுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று. ஆம், யோபு அதை அறிந்து நாம் பாவம் செய்யாமல் தேவனை குறை சொல்லாமல் இருந்தால் தேவன் நமக்கு செவி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு யோபு இருந்தார். ஆனால் இன்று நம்மில் ஒரு சிலர் கொஞ்சம் கஷ்டம் அல்லது இழப்பு வந்தாலே உலக சிற்றின்பங்களை நிம்மதிக்காக தேடி செல்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவனுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் என்று தேவனை குறை சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். அப்படி அல்ல, நாமும் யோபுவை போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாவம் செய்யாமல் தேவனை குறை கூறாமல் கர்த்தர் நம் ஜெபத்திற்கு செவி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, யோபு 19ஆம் அதிகாரம் 25-26ஆம் வசனத்தில், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன், என் கண்கள் அவரை காணும் என்று யோபு கூறுகிறார். யோபு தான் இழந்த பிள்ளைகளை குறித்தோ, மிருக ஜீவன்களை குறித்தோ, வேலைக்காரர்களை குறித்தோ கவலைப்பட்டு கொண்டு புலம்பிக் கொண்டு இல்லாமல் கடைசி நாளில் கர்த்தருடைய வருகையின் மேல் நம்பிக்கையோடு இருந்தார். என் கண்கள் கர்த்தரை காணும் என்கிற நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் இன்று நாம் எந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம்? இழந்த வீடு கிடைக்குமா, இழந்த செல்வம் கிடைக்குமா, இழந்த வேலை கிடைக்குமா என்று கர்த்தரிடம் உலக ஆசீர்வாதங்களுக்காக நம்பிக்கையோடு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு யோபுவை போல கர்த்தருடைய வருகையை குறித்து நம் கண்கள் கர்த்தரை காணும் என்கிற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். நான்காவதாக, யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு கூறுகிறார். நமக்கும் கூட யோபுவை போல தேவரூர் நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் புதிதாக்குவார், கர்த்தர் நமக்கு தர நினைக்கும் ஆசீர்வாதங்களை யாராலும் தடுக்க முடியாது என்கிற நம்பிக்கை வர வேண்டும். ஐந்தாவதாக, யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு 42ஆம் அதிகாரம் 7 முதல் 10ஆம் வசனம் வரையிலும் யோபுவின் நண்பர்கள் யோபுவை போல கர்த்தரை குறித்து நிதானமாய் பேசாத காரணத்தால் கர்த்தர் யோபுவின் நண்பர்கள் மீது கோபம் கொண்டு அந்த கோபத்திற்கு பிரயாசித்தமாக யோபுவினிடத்தில் போய், உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் யோபுவின் முகத்தை பார்த்து உங்களை தண்டியாதிருப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். யோபுவின் நண்பர்கள் கர்த்தர் கூறியபடி செய்கிறார்கள். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்க்கிறார். யோபுவும் கர்த்தர் அவர்களின் புத்தியினத்தை மன்னிப்பார் என்கிற நம்பிக்கையோடு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தார். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி 2 ஆசீர்வதித்தார். இன்று உங்களிடத்தில் கூட சில நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் வந்து எனக்காக ஜெபியுங்கள், எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்கிறார்களானால் அவர்களுடைய உள்ளத்தில் கர்த்தரே பேசி அவர்களை அனுப்பியுள்ளார். அவர்கள் முழு மனதோடு தங்களை ஒப்பு கொடுத்து உங்களை தேடி உங்களிடத்தில் ஜெபிக்க வருவார்களானால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்ப்பார். நீங்களும் எந்த கசப்பும் கோபமும் வைராக்கியமும் இல்லாமல் அவர்களுக்காக உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் நிமித்தம் அவர்கள் பாவங்களை
பாவங்களையும் மன்னித்து உங்கள் சிறையிருப்பையும் மாற்றி உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தையும் தருவார். கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தருடைய வருகை குறித்த நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் நம்மை தடையில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் நம் பாவங்களை மன்னித்து நம் சிறையிருப்பை மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். மொத்தத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். அல்லேலூயா.